வணக்கம். இப்போ நம்ம என்ன கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா, பக்க இணைப்பில் மின்தேக்கிகள். இப்போ மின்தேக்கிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணுறோம். இணைப்புகளில் 2 வகை இருக்குது. ஒன்று பக்க இணைப்பு, இன்னொன்று தொடர் இணைப்பு. இப்போது பக்க இணைப்பை பொறுத்த வரைக்கும் 3 கெப்பாசிட்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். தமிழில் மின்தேக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த 3 கெப்பாசிட்டன்ஸையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, C1, C2, C3ன்னு சொல்கிறோம். இந்த C1, C2, C3 இது 3ஐயும் கொண்டு நாம் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். ஒரு பேட்டரி நமக்கு என்ன தரும் அப்படின்னா, பொட்டன்ஷியலை தரும். அதாவது மின் அழுத்தத்தை கொடுக்கும். அப்போது C1 கெப்பாசிட்டன்ஸ், அதாவது C1 மின்தேக்கியாக இருந்தாலும் சரி, C2 மின்தேக்கியாக இருந்தாலும் சரி, C3 மின்தேக்கியாக இருந்தாலும் சரி, இது 3மே நேரடியாக மின்கலத்தோடு கொண்டு கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது C1 கெப்பாசிட்டன்ஸுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னா, V வோல்டேஜ் வரும். C2க்கும் V வோல்டேஜ் வரும். C3க்கும் V வோல்டேஜ் வரும். அதாவது 3 மின்தேக்கிக்குமே ஈக்குவல் மின்னழுத்தம் தான் நமக்கு கிடைக்கும். சமமான மின்னழுத்தம் தான் கிடைக்கும். அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அனைத்து மின்தேக்கிகளின் மின்னழுத்தம் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, V1 = V2 = V3 = Vன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே 3 மின்தேக்கிக்குமே ஒரே அளவுள்ள மின்னழுத்தம் போகிறதுனால இது எல்லாமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா மின்தேக்கிக்கும் V அப்படிங்கிற மின்னழுத்தம் மட்டுமே போகும். ஓகே, ஆல்ரெடி மின்னூட்டத்துக்கு உண்டான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மின்னூட்டத்தை நம்ம என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, Q அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். அப்போது Q = CV அப்படிங்கிறது தான் மின்னோட்டத்தின் மதிப்பிற்கான ஒரு ஃபார்முலா. அப்போ Q = CVயை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்க இணைப்பில் மின்தேக்கிகளின் தொகுபயன் மின்தேக்குத்திறனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட மின்தேக்கிகளை நம்ம இணைக்க போகிறோம். அது நம்ம எடுத்துக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 மின்தேக்கிகள் எடுத்துக்கிட்டோம். மின்தேக்கிகள் C1, C2, C3. ஓகேங்களா? இப்போது 3 மின்தேக்கிகளுக்கும் Q1, C1 மின்தேக்கிக்கு Q1 அப்படிங்கிற மின்னோட்டமும், C2 அப்படிங்கிற மின்தேக்கிக்கு Q2ங்கிற மின்னோட்டமும், C3 அப்படிங்கிற மின்தேக்கிக்கு Q3ங்கிற மின்னோட்டமும் போகும். அப்போது மொத்த மின்னோட்டத்தை நம்ம Qன்னு சொல்கிறோம். அப்போ Q = Q1 + Q2 + Q3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். Qவோட வேல்யூ நமக்கு தெரியும். Q = CV. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். Q = Q1 + Q2 + Q3ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு Qன்னு இருக்குது. இந்த Qக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா CV போட்டுக்கலாம். அப்போ CV = Q1க்கு பதிலாக C1V போட்டுக்கலாம். ஏன்னா C1 மின்தேக்கிக்கு தான் Q1 அப்படிங்கிற மின்னோட்டம் போகுது. அதனால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, Cக்கு பதிலாக C1 போடணும். அப்போ C1V அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் Q2 அப்படிங்கிற மின்னோட்டத்துக்கு பதிலாக C2V போடுறோம். Q3 அப்படிங்கிற மின்னோட்டத்துக்கு பதிலாக C3V போடுறோம். சரிங்களா? இப்போது 3 டேர்ம்லேயுமே என்ன காமனாக இருக்குது அப்படின்னா, V காமனாக இருக்குது. Vயை காமனாக வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தோம் அப்படின்னா LHSல ஒரு V இருக்குது, RHSல ஒரு V இருக்குது. V என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்போ LHSல வெறும் C மட்டும்தான் இருக்கும். அப்போ C = RHSல C1 + C2 + C3 மட்டும்தான் இருக்கும். அப்போ C = C1 + C2 + C3 அப்படிங்கிறது தான் இதோட ரிசல்ட். தொகுபயன் மின்தேக்கி அப்படிங்கிறது பக்க இணைப்புக்கு C = C1 + C2 + C3. ஓகேங்களா? தேங்க்யூ.